ஹாய் மக்களே, ஒரு வழியாக வந்து நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க. எவ்வளோக்கு அமௌண்ட் போட்டிருக்காங்கன்னா 54 ரூபா போட்டிருக்காங்க. நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். கிட்டத்தட்ட இந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட நெருங்கிட்டீங்க, பக்கம் தான். மணிஷ் தம் பிரியாணியில் போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் அப்படியே ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிடலாம். ஹாய் மக்களே, நான் வந்து ரெஸ்டாரண்ட் பிக்கப் பண்ண வந்துட்டேங்க. இப்போ வந்து நம்ம வந்து 12 மணிக்கு எப்போயுமே லாகின் பண்ணுவோமா. இன்றைக்கி வந்து நான் 11:50க்கு தான் ரூம்லேருந்து கிளம்புனேன். ரூம்லேருந்து கிளம்புனோடனே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. இப்போ கரெக்டாக 12:13க்கு தான் ஆன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் லேட்டாக லாகின் பண்ணியிருந்தோன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த கிக்ஸே இன்கம்ப்ளீட் ஆயிருங்க. 12 to 3 அந்த 12 to 3 இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்காது. வீக்லி இன்சென்டிவ், அந்த வீக்கெண்ட் இன்சென்டிவ் சொல்லிட்டு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போடுவாங்கள்ல, அந்த இன்சென்டிவ் வந்து கட் ஆகிடும். ஸோ எப்படியோ அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்து 12:13க்குலாம் லாகின் பண்ணிடுறீங்க. அதை இன்கம்ப்ளீட் பண்ண விடாமல் லாகின் பண்ணியாச்சுங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ ஃபுட் ரெடி போட்டாங்க. ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம். மக்களே, இந்த ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணியாச்சுங்க. இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் ஆர்டர். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட்டில். இப்போ கரெக்டாக மணி எத்தனைனா மணி 12:52. ஆர்டர் வந்தது வந்து 12:30 கரெக்டாக வந்துச்சு ஆர்டரு. ஸோ இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டேன். வீடியோவும் எடுத்து முடிச்சாச்சு. அந்த எடுத்த வீடியோவும் நம்ம ஃபோனுக்கு மாற்றியே விட்டாச்சு. ஓகே மகளே, நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் லேட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. நேராக அப்படியே எடிட்டிங்க்கு தான் போகிறது நம்ம டைமிங்லாம். ஓகே மக்களே, வாங்க நம்ம அப்படியே போய் இந்த ஆர்டரை போய் கஸ்டமர் கையில் கொடுத்துருவோம். ஓகே மக்களே, அந்த ஆர்டர் வந்து கஸ்டமர் கையில் கொடுத்தாச்சுங்க. இப்போ தான் கொடுத்தேன். மணி இப்போ கரெக்டாக வந்து மணி 1:08 ஆச்சு. ஒரு வழியாக கஸ்டமர் கையில் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி இருந்துச்சுங்க. நான் வந்து உள்ளே வந்து அப்புறம் கொடுத்தேன். ஓகே, செகண்ட் ஆர்டர் போடுவாங்களான்னு பார்த்துருவோமா. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 46 ரூபா தாங்க போட்டிருக்காங்க இந்த ஆர்டருக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே செகண்ட் ஆர்டரில் கன்டினியூ பண்ணுவோம். மக்களே, கன்டினியூ பண்ணுவோன்னு சொன்ன உடனே ஒரு ஆர்டர் போட்டாங்க தெரியுதா. 94 ரூபா 6 கிலோமீட்ரு. ஸோ பிக்கப்பு வந்து பக்கமாக தான் இருக்குது, மதுரை குமார் மெஸ். ஓகே மக்களே, நம்ம வந்து அந்த 94 இந்த 40 சேர்த்தா அப்படியே ஒரு மணி நேரத்தில் 120க்கு மேலே வந்துடுங்க. கரெக்டாக 1 hour காசு நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகே மக்களே, வாங்க நம்ம வந்து இந்த ஆர்டரை 2வது ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஸ்ட்ரைட்டாக 3 மணிக்கு போயிடலாம். ஓகேவா அண்ணா ஆன்லைன் பிக்கப் எங்கண்ணா? ஓகே. அண்ணா ஜொமேட்டோ 9603ண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகே மக்களே, நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டர் வந்து வந்தோடனே கிடச்சிருச்சுங்க. வந்தோடனே ஃபுட் ரெடியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே போய் அந்த ஆர்டரை போய் கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். ஹாய் மக்களே, நம்ம வந்து 2வது ஆர்டரையும் கொடுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ தான் கஸ்டமர் கையில் கொடுத்தாச்சு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்க பார்த்துருவோமா. அமௌண்ட் ஒரு நிமிஷம் இருங்க, லோட் ஆகிட்டு இருக்குங்க. அதே தாங்க 94 ரூபா போட்டிருக்காங்க. 2 ஆர்டருக்கு வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு 140 ரூபா கிடச்சிருக்குங்க. சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். 140 ரூபா கிடச்சிருக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம 3 மணிக்கு போயிடலாங்க. கோப்ரோவில் சார்ஜ் அவ்வளோதான். ஒரு 4-5 டேக் எடுத்தாலே கம்மியாகிடுதுங்க. 18க்கு வந்துருச்சு. ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக 3 மணிக்கு கன்டினியூ பண்ணுவோமா. ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி 3:45 ஆயிடுச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 331 ரூபா பார்த்துருக்கோம். சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து 2வது ஆர்டருக்கு அப்புறம் 3 ஆர்டர் தாங்க பார்த்தோம். அது வந்து கொஞ்சம் லாங் ஆர்டராக போட்டாங்களா, அதனால் வந்து டைமும் ஓடிடுச்சு. 331 ரூபா பார்த்துருக்கோங்க இது வரைக்கும். 2வது ஆர்டருக்கு அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் லேட் பண்ணாங்க. அந்த ஒரு பிரியாணி கடை, அந்த கடையில் மட்டும்தான் கொஞ்சம் லேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே தான் லேட் ஆகிடுச்சு. பிரியாணி வந்து வேறு இடத்துல கொண்டு வந்துருந்தாங்களாங்க, அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டினா நம்ம 400 ரூபா ரீச் ஆகிருந்துருக்கோம். அங்கே லேட் பண்ணனால அந்த டைமிங் போயிடுச்சுங்க. ஓகே மக்களே, நம்ம இதுக்கடுத்து வந்து ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அப்படியே அடுத்த ஆர்டரில் நான் கன்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா? ஆன்லைன் ஆர்டர் 3428. ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஆர்டருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் பிக்கப் போட்டு இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஸோ அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்டர் எத்தனை கிலோமீட்டர் ட்ராப்னா 2 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. ஸோ மொத்தம் இதுக்கு வந்து 42 ரூபாய் எவ்வளோ போட்டிருந்தாங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் அப்படி இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிடலாம் கஸ்டமர்கிட்ட. ஹாய் மக்களே, இப்போது வந்து நம்ம பிக்கப் பண்ணோம்ல, அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணியாச்சு. அது வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆர்டருக்காக. வெயிட் பண்ணிவிட்டு சரி நம்ம அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்குள்ளே போயிட்டுருந்தேங்க. போயிட்டுருக்கும் போதே ஆர்டர் போட்டாங்க. அது எத்தனைனா 2 கிலோமீட்டர் பிக்கப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2.5 கிலோமீட்டர் ட்ராப்பு போட்டாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா அமௌண்ட்டு 55 ரூபா வந்துச்சு. அந்த ஆர்டரை ஒரு வழியாக கொடுத்து முடிச்சாச்சுங்க. அதுக்கடுத்து வந்து அந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்டில் தான் போட்டுருந்தாங்களா. இப்போ கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வரேன். அடுத்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. இந்த ஆர்டர் வந்து இப்போ நான் போயிட்டுருக்க ஆர்டர் வந்து 1.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் ட்ராப்புங்க. இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து 53 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, நான் வந்து இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து நான் உங்களுக்கு 6 மணிக்கு வந்துடுறேன். ஓகேவா? ஹாய் மக்களே, கரெக்டாக இப்போ வந்து மணி 6 மணி ஆச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதை போய் கொடுத்துட்டு டீ சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. அந்த டீ சாப்பிட்ற கேப்பில் வந்து அப்படியே போட்டாங்க. ஆர்டர் போட்டாங்களா, ஃபுட் ரெடி வேறு வந்துருச்சுங்க. நான் அதை போய் தான் பிக்கப் பண்ண போய்கிட்டு இருக்கேன். ஸோ பக்கத்தில் தாங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர்களை கொடுப்போம். அண்ணா ஜொமேட்டோ 8682ண்ணா. रेडी आ गया? हाँ रेडी आ गया. ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே மக்களே, நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. வாங்க அப்படியே போய் கஸ்டமர் கீழே கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஹாய் மக்களே, இப்போ வந்து அந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சாச்சுங்க. 6 மணிக்கு வந்த ஆர்டரை இப்போ கரெக்டாக வந்து மணி வந்து 6:40 ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 10 ஆர்டர் பார்த்துருக்கோம். 658 ரூபா எடுத்துருக்கோங்க. இந்த இப்போது முடிச்ச ஆர்டருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாங்கன்னா கரெக்டாக 97 ரூபா போட்டாங்க. அதை கொடுத்து முடிச்சாச்சு. ஒரு ஹைவேயில் சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. ஸோ ஓகே மக்களே, நான் வந்து அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ஆர்டரில் அப்படியே நான் கன்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா? ஹாய் மக்களே, கரெக்டாக இப்போ மணி வந்து 7:45 ஆச்சுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்து ஒன்று பார்த்துருந்தோம். அதுக்கு எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 54 ரூபா போட்டிருந்தாங்க. அதை கொடுத்து முடிச்சாச்சு. சரி ஓகே மக்களே, நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 711 ரூபா பார்த்துருக்கோங்க. பரவாயில்ல, 1 ஹவருக்கு ஒரு 100 ரூபான்ற கணக்கில் வந்துருச்சுங்க. இப்போ வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன் நான். இந்த ஆர்டருக்கும் அமௌண்ட் வந்து 54 ரூபா தான் போட்டிருக்கேன். 54 ரூபா தான் போட்டிருக்காங்க. இது வந்து பீக் ஹவரில் வந்து 2வது ஆர்டர். ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் அப்படியே ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் கிட்ட கொடுத்துருவோம். அண்ணா 8568ண்ணா ஃபுட் ரெடி வந்துருச்சு. ஆமாம். தேங்க்யூண்ணா. ஹாய் மக்களே, கரெக்டாக மணி இப்போ வந்து 10:20 ஆகுதுங்க. இப்போ வந்து மதுரை பாண்டியன் மெஸ்ஸில் போட்டிருக்காங்க ஆர்டரு. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 1072 ரூபா தாங்க பார்த்துருக்கோம். அவ்வளோதான் வந்திருக்கு, இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்து. ஓகே மக்களே, வாங்க அப்படியே ஃபுட் ரெடி வந்துருச்சு. ஆர்டரை போய் டக்குன்னு பிக்கப் பண்ணிடலாங்க. அண்ணா 1245. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா மக்களே,
கரெக்டாக வந்தோடனே ஃபுட் ரெடியாக இருந்துச்சு, தூக்கிட்டு போயாச்சு. அவ்வளோதான். ஸோ ஓகே மக்களே, வாங்க நம்ம அப்படியே போய் டக்குன்னு வந்து அமௌண்ட்டை ஏற்றணுங்க. அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது 10 மணி வரைக்கும். இந்த ஆர்டர் 30 ரூபா ஆர்டர் தான். இதை கொடுத்து முடித்தோன்னா கரெக்டாக வந்து 1100 ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து 18 ஆர்டர் முடிச்சிருக்கோம். சர்ஜிபே 15, கஸ்டமர் டிப்பு போட்டனால ஏதோ அமௌண்ட்டு ஏறிடுச்சு. ஓகே மக்களே, வாங்க டக்குன்னு போய் கஸ்டமர்ஸில் விட்டு அடுத்தடுத்த ஆர்டர் அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூண்ணா. மக்களே, இந்த ஆர்டருக்கு வந்து அமௌண்ட் வெறும் 21 ரூபா தாங்க போட்டிருக்காங்க. என்னடா ரீசன்னு கேட்டால், நான் வந்து போய் 1 கிலோமீட்டர் யூட்டர்ன் போட்டு வரணுங்க. அப்படி வராமல் நான் ஆப்போசிட் சைட்லேயே போயிட்டு டக்குன்னு ரைட் எடுத்துட்டேன்னா, ஸோ அதனால் வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டானுங்க. பிச்சைக்கார பையனுங்க எப்படி இருக்காங்க பாருங்க. சரி ஓகே மக்களே, அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. 10 மணிக்கு மேலே இது வந்து 2வது ஆர்டரு. இதையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போய் ட்ராப் பண்ணிடலாங்க. மக்களே, மறுபடியும் வந்து அதே ஹோட்டலில் தாங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் 8718 718 நான் எடுத்துக்கிறேண்ணா. ஓகே மக்களே, இந்த ஆர்டரையும் பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் இந்த பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க. கரெக்டாக 1.5 கிலோமீட்ரு. எவ்வளோ அமௌண்ட்னா 30 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க மக்களே. என்ன தேங்க்யூண்ணா. ஓகே மக்களே, இப்போ வந்து 10 to 11 வந்து நம்ம அடுத்த ஆர்டரையும் கொடுத்து முடிச்சாச்சு. ஓகே மக்களே, கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. நான் இப்போ வந்து கரெக்டாக மணி 11 மணி ஆக போகுது. ஸோ இந்த 11 to 12 முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக 12 மணிக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா? ஹாய் மக்களே, கரெக்டாக இப்போ மணி 12 மணிக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. ஸோ அந்த ஆர்டரை கொடுத்தாச்சு. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்றத வந்து சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க மக்களே. இன்றைக்கி வந்து ஆர்டரு வந்து ஈவினிங்க்கு மேலே ஒரு 2-3 லாங் போட்டாங்களா, அதனால் இவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து செலவு என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் 200 ரூபாய்க்கு தாங்க பெட்ரோல் போட்டோம். அதுக்கப்புறம் சாப்பாடு கூட வெறும் 50 ரூபா தான் ஆச்சு. அதை சாப்பிட்டாச்சு மதியானம். ஸோ ப்ராஃபிட்டு மட்டும் எவ்வளோன்னு பார்த்து நான் கீழே போடுறேன் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கான ஆனில் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கு தேவைன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நம்ம அடுத்து வந்து டே 13 சந்திப்போம் மக்களே. பாய்.